பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தங்களை கடுமையாக எதிர்ப்பவர்களை நவீன ஆயுதங்களை கொண்டு இல்லாமல் செய்வது, ஒருவேளை தங்களால் படைபலம் கொண்டு அடக்க முடியாமல் போனால் அவர்களுக்கு பதவி பொருள் கொடுத்து சரிகட்டிக் கொள்வது என பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி செய்து வந்த தந்திரங்களை தெரிந்து கொண்டேன் தாயே. ஆனால் சமாதான உடன்படிக்கை என்ற பெயரில் இத்தகைய சமரசங்களுக்கு மக்கள் எப்படி ஒப்புக்கொண்டார்கள்? வியாபாரிகளாக வந்தவர்களுக்கு நாட்டை அடிமையாக்கும் தொலைநோக்கு சிந்தனை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு எதிராக போராடிய நம் மக்களுக்கோ அவ்வப்போதைய பிரச்சனைகள் தானே பெரிதாக முன்னின்றன. அந்த பிரச்சனைகள் சரிகட்டப்பட்டால் அத்துடன் தங்கள் கோரிக்கைகளை, போராட்டங்களை கைவிட்டு விடுவார்கள். அப்படித்தான் மக்களாக பெருமளவில் பங்கேற்ற பல எழுச்சிகளும் கிளர்ச்சிகளும் அப்படியே முடிந்தும் போயின. கோல்கொண்டா ஜமீன் விஷயத்தில் மலையக தலைவர்களின் கோரிக்கைகளை தாங்கள் ஏற்பதாக பிரிட்டிஷார் சமரசம் பேசினார்கள். எனவே சின்ன பூபதி கம்பெனி நிர்வாகத்தின் ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டான். ஆனால் அந்த சமரசங்கள் எல்லாம் தாம் வலுவுடன் இருந்தால் மட்டுமே என்பது சின்ன பூபதிக்கு புரியாமல் போனது. அதனை புரிந்து கொள்ள அவனுக்கு 10 ஆண்டுகள் பிடித்தது. 1857-58 மீண்டும் ஒரு முறை அதே கோல்கொண்டாவில் கிளர்ச்சி வெடித்தது. இந்த முறை கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவன் சின்ன பூபதியின் மருமகன் சந்நியாசி பூபதி. கோல்கொண்டா ஜமீனின் பலம் மலையக தலைவர்கள்தான் என்பதை புரிந்து கொண்ட கம்பெனி அதிகாரிகள் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்கச் செய்திருந்தார்கள். கேப்டன் ஓவனின் கீழ் சிப்பந்திகள், முன்னணி வீரர்கள் சிலர் உதவினார்கள். அதனால் மலைகளில் உள்ள தலைவர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போடும்படி ஆனது. சந்நியாசி பூபதி, சின்ன பூபதி ஆகியோருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவர்கள் பின்னாளில் விசாகப்பட்டினத்தில் கைதிகளாக கண்காணிப்பில் வைக்கப்பட்டார்கள். எந்த ஜமீனின் பாரம்பரிய பெருமையை காப்பாற்றுவதாக ஆங்கிலேயர்கள் வாக்களித்தார்களோ அதை ஒரு 10 ஆண்டுக்குள் மீறிவிட்டார்கள். காரணம், ஜமீனை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வலிமை இழக்கச் செய்ததுதான். இப்படி வலிமை வாய்ந்தவர்களிடம் ஆங்கிலேயர்கள் சமரசம் பேசிய உதாரணங்கள் வரலாற்றில் பல உண்டு. அவர்கள் மீது வழக்குகள் பதிய மாட்டோம், பதிவாகி இருந்தால் வாபஸ் பெற்றுக்கொள்வோம், விசாரணை செய்ய மாட்டோம், விடுவித்து விடுவோம் என்றெல்லாம் ஆசை காட்டி பதவிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இதுவே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் சூட்சுமம். 1822 முதல் 1829 வரை மராட்டியத்தின் பூனா பகுதியில் சித்தூர் சிங், உமாஜி சிங் தலைமையில் ராமோசிக்கள் ஒரு கிளர்ச்சியை மேற்கொண்டார்கள். ராமோசிக்கள் மராட்டிய நிர்வாகத்தில் காவல் படை பிரிவுகளில் பணி செய்தவர்கள். 1818 பேஷ்வா தோல்வியடைந்து மராட்டிய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. மராட்டிய பகுதிகளை ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆட்சி பகுதியில் இணைத்த பிறகு ராமோசிக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தார்கள். 1822 சத்தாராவின் சித்தூர் சிங் ராமோசிக்களை திரட்டி சத்தாராவிலும் அருகில் உள்ள பகுதிகளிலும் கொள்ளையடித்தார். அதன் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தினான். பூனாவை அடுத்து உள்ள பகுதிகளில் 1826 உமாஜி நாயக், பாபு திரம்பக்ஜி சாவந்த் தலைமையில் கிளர்ச்சிகளில்
ஈடுபட்டார்கள். 3 ஆண்டுகள் தொடர்ந்து ராமோசிக்கள் ஆங்கிலேயர்களை கலங்க அடித்தார்கள். அதை தீர்க்க வழி தேடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் ராமோசிக்களின் குற்றங்களை மன்னிப்பதாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு நிலங்களை வழங்குவதாகவும் அவர்களை மலையக பாதுகாப்பு படையில் பணிக்கு சேர்ப்பதாகவும் சமாதானம் பேசியது. அப்படித்தான் ராமோசிக்களின் கிளர்ச்சியை ஒருவாறு அடக்கினார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.